சொல்லிட்டு நம்ம ஊர் 2 கிலோமீட்டரு நம்ம வெளியில் மெயின் ரோட்டுக்கு வரணும் கறி எடுக்கிறதுக்கு. சரி, சுற்றிலையும் வந்து விவசாயம், நெல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்றோம் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் இங்கே விளையுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கறி கடைக்கு போயிட்டு கறி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா எப்படி எங்கள் அம்மாவும் தம்பியும் தூங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டுட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 minute later. காலையிலே எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டேன், பாத்திரம் வளைக்காச்சு, தண்ணியும் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சமைச்ச சாதம் இருக்குது. அந்த சாதத்தை நைட்டே நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். காலையில் பழைய தான் சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா காஃபி போட்டாச்சு. காஃபிக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா கேக் இருக்குது. ஸோ காஃபி இருக்குது. காலையிலே பார்த்தீங்கன்னா காஃபியும் கேக்கும் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஊர் என்ட்ரன்ஸ்லேயே மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை இருக்குது. போயிட்டு நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து 65 சிக்கன் கிரேவியும் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிக்கன்லாம் எடுத்து. போன டைம் நான் வந்து ஆடி 18 நம்பர் அன்றைக்கி மட்டனும் மீன் எடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ போயிட்டு நம்ம சிக்கன் கடையில் 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வர போகிறோம். அது எப்படி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம தர்ஷனை தான் கூட்டிகிட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு கறி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பின்னாடியும் பாருங்கள் நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் 2 கிலோமீட்டரு நம்ம வெளியில் மெயின் ரோட்டுக்கு வரணும் கறி எடுக்கிறதுக்கு. ஸோ சுற்றிலையும் வந்து விவசாயம், நெல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்றோம் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் இங்கே விளையுது. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கறி கடைக்கு போயிட்டு கறி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 65க்கு தனியாக கேட்டு வாங்கியிருக்கோம். அடுத்து எலும்பு தனியாக குழம்பு வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம். அவங்களே பொடிசாவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 65 போகிறதுக்கு வந்து தனியாக வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து 200 ரூபா வருது. இது வந்து எலும்பு வந்து நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு கேட்டு தனியாக வாங்கியிருக்கோம். நம்ம வந்து பெருசு பெருசாக தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்தமாரி கறியாக இருக்கிறதால நம்ம இந்த எலும்புலேருந்து பாதி கறி இது எடுத்து போட்டோம்னா பசங்க வந்து 65 சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறாரு. அதை நம்ம கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம நல்ல கறி எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு வெறும் எலும்பு மட்டும் நம்ம கிரேவியாக வச்சிடலாம். நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டால் சரியாக வேகாது. சின்ன சின்ன பீஸாக நம்ம போடும்போது சூப்பராக வெந்து வந்துடும். மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு கிரிப்ஸியாக இருக்கும். நம்ம கடையிலே வந்து கறியை கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் ஒரு டைம் நம்ம வந்து கட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் சைஸ் கரெக்டாக வரும். A few minutes later. இப்போ வந்து கறியை வந்து அலசி கொண்டு வந்து நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து தனியாக சின்ன உணவில் வச்சுருக்கிறது வந்து எலும்பு, கொஞ்சம் கறி, அது வந்து நம்ம வந்து கிரேவி வைக்க போகிறோம். அந்த கிரேவிக்கு என்னென்ன நம்ம எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். பெரிய உணவில் வச்சுருக்கிற சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து 65 போட போகிறோம். 65 போகிறதுக்கு என்னென்ன நான் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கறியில் வந்து தனி மிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக கலர் பவுரு. சரி, காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அது என்கிட்ட இல்லை, அதனால் கொஞ்சமாக வந்து கலர் பவுரு, சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தயிர், லெமன் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சிக்கன் 65 போட்டு சாப்பிட வேண்டியதான். சிக்கன் கறி வைக்க போகிறோம், சாதம் வடிக்க போகிறோம். ஸோ இந்த 3 ஒர்க் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு அப்போ தான் தெரியும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில்,
பாருங்கள் பழைய இதை வந்து தயிரில் வந்து உப்பு போட்டு ஸோ அதுதான் சாப்பிட்றேன். காலையிலே பழைய சாதத்தில் தயிர் போட்டு உப்பு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வில்லேஜில் மோஸ்ட்லி வந்து பழைய சாதம் தயிர் வந்து சாப்பிட்றது மோஸ்ட்லி வந்து அதிகம்தான். ஸோ அதே தான் நானும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது சைடிஷ் எதுவுமே இல்லை, அப்படியே சாதத்தை சாப்பிட்டுட்டு தயிரை குடிக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், அதை ரெடி பண்ணோம். இதை சாப்பிட்டுட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். Much later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ சிக்கன் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இதில் இருக்குது, பத்தெல்லாம் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சத்தூள், சால்ட்டு, தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கலர் பவுட்ரு, 65 மசாலா இருக்குது, கார்ன்ஃப்ளோர் மாவு இருக்குது, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எலுமிச்சை பழம் வந்து இப்போ இல்லை. இப்போ இதை மட்டும் உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், பக்குவமாக நம்ம வந்து கறியை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம், எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட போகிறோம். ஸோ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து 65க்கு வந்து சூப்பராக போட்டு எடுத்துட்டோம். வந்து இது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா கிரிப்ஸியாக நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். லெமன் மட்டும்தான் இல்லை, முட்டை உடச்சி ஊற்றலை. ஸோ இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது மட்டும்தான் இல்லை. மற்றபடி கரெக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது ஊறட்டும். இப்போ நம்ம வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டோம். அது ரெடி பண்ணுறதுக்காக நம்ம அந்த கிச்சனை என்ன வேலை பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். இப்போது கான் மாவு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது, தனி மிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா, இந்த சைடு கலர் பவுட்ரு. ஸோ எப்படி கிடக்கு பாருங்கள். ஒரு சிக்கன் 65 வந்து மேக்னேட் பண்ணுறதுக்கு எப்படி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு சிக்கன் கறி வைக்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் கறிக்கு வந்து இதெல்லாம் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அடுத்து சாதம் வடிக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஸோ முன்னாடி உட்காந்து கட் பண்ணோம். உள்ளே ஒரே அனலாக இருக்குது. அனல்னா மதியம் ஒரு 12 மணி போல் இருக்குது. ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கறிக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரே அனலாக இருக்குது, வெயில். ஸோ இந்த சீடி போட்ட வீட்டில் இருக்கிறதுனால காங்க அதிகமாக இருக்குது. ஸோ வெளியில் காத்தோட்டமாக வந்து கட் பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் அதே காங்க அனலாக இருக்குது. சரி, நம்ம வந்து இப்போ 3 தக்காளி 4-5 வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு நம்ம வந்து கறி குட்டி வைக்க போகிறோம். கறி வந்து கொஞ்சம் அதிகமாகவே குட்டி வைக்க போகிறோம். கொஞ்சம் கெட்டி பதமாக இல்லாமல் தண்ணியாகவே வைப்போம். ஏன்னா இன்றைக்கி பசங்க லீவு, கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிடுவாங்க. பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். சரி, இதை போயிட்டு நம்ம சிக்கன் கறி வைப்போம். தன்ஷிகிட்ட போயிட்டு கருவேப்பிலை பறிச்சுட்டு வான்னு சொன்னால் எவ்வளோ கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்திருக்கா பாருங்கள். சின்ன சின்ன கருவேப்பிலையாக இருக்குது. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது, தாளிப்பு, கருவேப்பிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் கறி குட்டி வைக்க போகிறோம். ஸோ எப்படி குட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் சிக்கன் கறி வைப்பேன். குக்கர் இருந்துச்சுன்னா குக்கரில் வைப்பேன். என்ன சின்ன குக்கராக இருக்குது, அதனால் நான் வானல்ல இப்போ நான் வைக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாருக்கும் பற்றணுங்கிறதுனால 2 வேலைக்கு வைக்கிற மாதிரி நான் தண்ணியாக வைக்கிறேன். ஸோ கெட்டி பாத்திரத்தில் வைக்கல, கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறோம். இப்போ வந்து குழம்பு வந்து மூடி வச்சுருக்கோம். ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. சாதத்தை வடிச்சிட்டு நம்ம சிக்கன் 65 போட்டுடலாம். குழம்புக்கு வச்சுட்ருக்கு. சிக்கன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சாச்சு. இங்கே சிக்கன் குழம்பு கொச்சிட்ருக்கு. ஸோ எப்படி தண்ணியாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப ட்ரை ஆகிக்கலாம் வைக்கல பாருங்க. ஜீவை போடுறதுக்கு சிக்கன் ரெடியாக இருக்குது.
இப்போ வந்து சிக்கன் குழம்பு ரெடி. ஸோ கரெக்டான ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 65 ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. சாதம் ஒரு பக்கம் வடிச்சு விட்டேன். இங்கே வச்சுருக்கேன் பாதி சிக்கன் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஒரு ஈடு போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 ஈடு வரும். ஸோ இப்போ நாம் வந்து சிக்கன் வந்து ஒரு ஈடு போட்டிருக்கோம். அடுத்து 2 ஈடு சிக்கன் இருக்குது. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சாதமும் அடிச்சிட்டோம். ஸோ எப்படி மொறுன்னு கிரிப்ஸியாக சில்லி சிக்கன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே. ஸோ எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கேன் பாருங்க. தர்ஷி 8 போடா. ஸோ இன்றைக்கி என்ன சாப்பாடு நம்ம வீட்டில்? சிக்கன் குழம்பு, சிக்கன் 65. ஸோ சிக்கன் 65 தர்ஷிகாவுக்கு, தர்ஷனுக்கு சாப்பாடு சாப்பிடுப்பா. அப்புறம் நம்ம சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம். சாதம் இருக்குது. 65 அங்கே வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஈடு ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அது பசங்களுக்கு சாப்பிட சொல்லலான்னு சொல்லிட்டு அடுத்த ஈடு போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் பொரிக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ். இன்னும் ஒரு 2 ஈடு வரும், போட்டு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் தனியாக தான் வச்சேன் கறி. சரி சாப்பிடுங்க. பெசஞ்சு அப்படியே ஒரு கறி அதில் வச்சு எடுத்து சாப்பிடு. அக்கா சாப்பிட்டு காட்டுறா பேர். அந்த மாதிரி சாப்பிடுங்க. எடுத்துக்கலாம்டா, அங்கே நிறையா இருக்குடா. அவனோட ஒரு கறி எடுத்துட்டானோ. நம்ம பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஈடு வந்துட்டு இருக்கு, இன்னும் இங்கே போடாமல் இருக்குது. அதனால் அடுப்படியில் நின்றுக்கிட்டு படப்படன்னு வேகமாக சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கு இதை போட்டிருக்கேன் பாருங்க. சரி சாப்பிடுங்க. கிச்சன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் இப்போ ஒரு குட்டி தூக்கத்தை போட போகிறாங்க. ஏன்னா சிக்கன் சாப்பிட்ருக்காங்க இல்லையா பசங்க, அதனால் வந்து குட்டி தூக்கத்தை போடுறதுக்கு படுத்துட்டாங்க. ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபேனோடைய ரொட்டேட் ஆப்ஷனு. ஸோ மேலே இருக்குது எனக்கு காற்று வர்றது, கீழே இருக்கிறது பசங்களுக்கு காற்று போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபேன் வந்து இவங்களுக்கு காற்று போகுதான், மேலே இருக்கிற ஃபேனு எனக்கு நேராக காற்று வருதான். ஸோ சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு படுத்துருக்காங்க. சரி தூங்குங்க. ஸோ இப்போ எல்லாம் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பசங்க தூங்கட்டும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். Much later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்னை தூங்குன்னு சொன்னாங்க. நான் தூங்குறேன். எங்கள் அம்மா எப்படி தூங்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி எங்கள் அம்மாவும் தம்பியும் தூங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டு எல்லாம் வெறித்தனமாக சாப்பிட்டு எப்படிலாம் தூங்குறாங்க. Much later. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம். தூங்கி எத்தனை மணிக்கு எழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எழுந்திருக்கோம். 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்திரம் வளர்க்குறது, தண்ணி பிடிக்கிறது, வீடு வாசலில் பெருக்கிறது, டீ போட்டு குடிக்கிறது. ஸோ இந்த ஒர்க்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒர்க்லாம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஹாலு, ரூமு, ஸோ எல்லாத்தையும் வந்து பெருக்கணும். இந்த ஏர் கூலரில் வந்து தண்ணி டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதில் தண்ணி பிடிக்கணும். கிச்சன் பாருங்கள். கிச்சனில் வந்து மதியம் சமைச்ச சாதம் இருக்குது, சிக்கன் கறி இருக்குது, மதியம் சாப்பிட்டுட்டு மீதி சிக்கன் 65 இருக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து கூட்டுற ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாப்பா பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வந்து விளக்கிட்டு இருக்கா, தண்ணி பிடிக்கணும். ஸோ நம்ம தொடப்பத்தை எடுத்து கூட்டுற வேலை நம்ம வேலை.
இங்கே முன்னாடியும் வந்து போர்ட்டிகோலையும் நம்ம வந்து கூட்டணும். ஆக்சுவலி அந்த குப்பை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அதை வந்து கொளுத்த முடியல, ஈரமாகவே இருக்குது. ஸோ எப்போ வெயில் அடித்து நல்லா காயுதோ அப்போ தான் வந்து அந்த குப்பையை வந்து நம்ம கொளுத்த முடியும். ஸோ இந்த ஒர்க்லாம் இப்போ ஈவினிங் ரொட்டியில் வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபைனல் ஸ்டேஜில் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Much later. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம வந்து ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே முடிச்சிட்டோம். பாத்திரம் நாளைக்கு தண்ணி பிடிச்சி டீலாம் போட்டு குடிச்சாச்சு. ஸோ காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தா தெரியும், க்ளீனாக எல்லாத்தையும் வந்து பெருக்கிட்டோம், பாத்திரமும் ஃபுல்லாக விளக்கிட்டோம். கிச்சனுக்குள்ளே எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். ஸோ காலையிலே போயிட்டு கறிலாம் எடுத்துகிட்டு வந்து மதியமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ நைட்டுக்கு வந்து சாதம் இருக்குது, அப்படி இல்லைன்னா தோசை மாவு இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு இப்படி தான் போக போகுது. டீலாம் போட்டு சாப்பிட்டுட்டோம். அப்படியே எல்லோரும் ஒரு குளியலும் போட்டாச்சு பாருங்கள். எல்லோரும் வந்து குளிச்சாச்சு. இப்படி தான் இந்த டே போச்சு. என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோ சாயங்காலம் 5 மணிக்கு அப்லோட் ஆகும். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டடா பை, see you.